இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ராகி கார குழிப்பணியாரம். ஸோ ராகி வச்சு பண்ண போகிறேன். என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ராகி எடுத்திருக்கேன், அதாவது கேப்ப மாவு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு. ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது கூட ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் நல்லா கலக்கி வச்சுக்கிட்டேன். கட்டியே இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறமா மிளகாய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓரமாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பனியார கல் எடுத்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. பரட்டி போடுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ராகி கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கெச்சப் இல்லைன்னா கார சட்னி அந்த மாதிரி வச்சு ஈவினிங் டைம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.